இது சிஸ்டர் ஒரு கெட்ட கனவு. நீங்க தூக்குல தொங்குற மாதிரி அதான் பயந்து போய் முடியாதுட்டேன் சிஸ்டர். ஐயா சித்தப்பா, இது கனவா? கனவுதான். ஆமா, தூக்குல தொங்குற கனவுல நான் ₹1 வைக்கிற மாதிரி வந்துச்சா? இல்லையே. ஏய், வாயை மூடிட்டு பேசாம போய் தூங்கு போ. உங்களுக்கு ஒண்ணும் இல்லலம்மா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா சூர்யா, நான் நல்லா இருக்கேன். நீ போய் தூங்குப்பா. சரிங்க. மாறி கூட்டிட்டு போ. எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போய் போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணா நீங்க ஓடி போய் ரூம்ல தூக்குல தொங்குற மாதிரி கனவுன்னு சங்கரபாண்டி சித்தப்பா சொன்னாரே, எதுக்காக அப்படி சொன்னாரு? எந்த உண்மையா இருக்கும்? சூர்யா, நீ போய் படுப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க மாப்ள. சரிங்கம்மா. வாங்க. வா மாறி. சிஸ்டர், நான் பயந்துட்டேன் சிஸ்டர். ஐயா 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 ஐயா, அப்பா மூக்கே உடைச்சிருச்சு. ஐயோ ஐயோ. எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போய் போலீஸ்க்கு போன் பண்ணாங்களா? உங்களை கைது பண்றதுக்கு போலீஸ் வந்துச்சா? அப்ப நீங்க ஓடி போய் ரூம்ல கனவை தாப்பா போட்டுக்கிட்டு தூக்குல தொக்குற மாதிரி கனவு கண்டேன் சிஸ்டர். அவர் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு எதுக்காக சொல்லணும்? என்னவா இருக்கும்? மேடம், நம்ம நினைச்சதை விட வர்க் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. வர்க்கர்ஸ் நம்மளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஆர்டரை முடிக்கணும்னு ரொம்ப சின்சியரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான். மேடம், மேடம். வாங்க வெண்ணிலா, உட்காருங்க உட்காருங்க. என்ன வெண்ணிலா, எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? இவ்ளோ நேரம் நான் அதை பத்தி தான் மேடம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வேற ஏதோ யோசனையில இருக்கீங்க. ஆமா வெண்ணிலா, நான் வேற யோசனையில தான் இருந்தேன். என்னாச்சு மேடம்? தாரா மேடம் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணல, பண்ணும்போது பாத்துக்கலாம். வேற என்ன மேடம் யோசனையில இருக்கீங்க? விடிய காலையில சங்கரபாண்டி சித்தப்பா திடீர்னு கூச்சல் போட்டு தூங்கிட்டு இருந்தவங்கள எல்லாம் எழுப்பி விட்டாரு. என்னாச்சு மேடம்? சங்கரபாண்டி சித்தப்பா தாராத்திய பத்தி ஏதாவது கனவு கண்டாரா? அவர் கனவு கண்டதுக்காகவா கூச்சல் போட்டு தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் எழுப்பி விட்டாரு? அப்படி என்ன கனவு கண்டாரு மேடம்? தாரா அத்தைய போலீஸ் கைது பண்ற மாதிரியும் அவங்க தப்பிச்சு போய் ரூம்குள்ள தூக்குல தொங்கிட்ட மாதிரியும் கனவு கண்டேன்னு சொன்னாரு. ஐயோ, என்ன அவருக்கு இப்படி ஒரு மோசமான கனவு வந்திருக்கு? அத பத்தியா நினைச்சிட்டு இருந்தீங்க? கனவை பத்தி நினைக்கல வெண்ணிலா. சங்கரபாண்டி சித்தப்பா கூச்சல் போடும்போது அவரையும் அறியாம எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு புலம்புனாரு. தாரா அத்தை உஷாராகி உடனே சங்கரபாண்டி சித்தப்பாவை பார்த்து உளராதன்னு சொல்லி மிரட்டி வாய் அடைச்சாங்க. அவரும் வாய் மூடிட்டு அமைதி ஆயிட்டாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னா சங்கரபாண்டி சார் எதை சொல்லிருப்பாரு? அதான் எனக்கும் புரியல வெண்ணிலா. சங்கரபாண்டி சித்தப்பா ஏதோ உண்மைய சொல்லிருப்பாரு. தாரா அத்தை அதை சொல்ல விடாம தடுத்திருப்பாங்க. அப்போ 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஏதோ ஒரு உண்மைய 2 பேரும் சேர்ந்து மறைச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் மேடம், எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த உண்மை என்னவா இருக்கும்? உண்மை வெளியே வந்தா யாருக்கு என்ன ஆபத்து? அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஹலோ, அப்படியா? ஏதோ வந்துடுறேன். வெண்ணிலா, யாரு போன்ல? என்ன விஷயம்? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? மேடம், நான் வந்து சொல்றேன் மேடம். நான் போயிட்டு வந்துடுறேன். வெண்ணிலா, வர வர வெண்ணிலா ஏதோ சில விஷயங்களை மறைக்கிற மாதிரியே இருக்கே. யாரு போன் பண்ணிருப்பா? என்னவா இருக்கும்? ஐசியூ எங்க இருக்கு? அதுவும் ரைட் சைடுல.
டாக்டர் பாட்டிக்கு என்னாச்சு? எப்படி இருக்காங்க அவங்க? ஹார்ட்ல 4 இடத்துல பிளாக் ஆயிருக்கு. வயசாயிடுச்சு. அதனால ஆபரேஷன் பண்ணா அவங்க உடம்பு தாங்காது. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். கடவுளை வேண்டிக்கோங்க. இனி எங்க கையில எதுவும் இல்ல. பாட்டி, ஐயோ பாட்டி எடுக்காதீங்க, இப்ப வேண்டாம். இல்லம்மா, நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. மருமகளே, வந்துட்டல்ல? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி, தைரியமா இருங்க. என் உடம்ப பத்தி எனக்கு நல்லா தெரியும் மருமகளே. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வரேன் பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இத்தனை நாளா நான் 2 மாசத்துல சாக போறேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் சொன்ன போய் உண்மையாயிடுச்சு. 2 மாசம் கூட நான் தாங்க மாட்டேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில விடுற மூச்சு உள்ள போகாம அப்படியே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடுவேன். அழாத மருமகளே, 4 இடத்துல அடைப்பு இருக்கும். ஆபரேஷன் பண்ணா உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க. வயசாயிருச்சுல்ல மருமகளே, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் பேரன் என் மேல கோவத்துல இருக்கான். நான் போறதுக்குள்ள என் பேரனை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அவனை கூட்டிட்டு வரியா? இதுதான் என் கடைசி ஆசை. எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துறியா? கூட்டிட்டு வரேன் பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. உள்ளார வந்தாலே பாண்டி. பொல்லா. அடுத்து என்ன இப்போ? வேற என்ன சிஸ்டர் பண்ண போறோம்? மாரிய ஜெயிக்கிறதுக்கு பிளானா பண்ணுவோம். அது புஷ் ஆகும், சரி, மறுபடியும் பிளான் போதும், பண்ணுவோம். சரிங்க, உண்மையை சொன்னா இது ஒத்துக்காதே. வணக்கம். யாரு சிஸ்டர் இது? புதுசா இருக்குது. தெரியலையே, ஆளை பார்த்தா ஜோசியர் மாதிரி இருக்கு. வணக்கம், யாரு நீங்க? என்ன வேணும்? என் பேரு அனுஷம் பிரகாஷ். நான் ஒரு ஜோசியர். சிஸ்டர், நீங்க கரெக்டா ஸ்மெல் பண்றீங்க சிஸ்டர். போன ஜென்மத்துல நீங்க போலீஸ் டாகா பிறந்திருப்பீங்க சிஸ்டர். தள்ளாத. வாங்க 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 ஜோசியரே, வணக்கம். வணக்கம்மா. போய் உள்ள போ. வாங்க ஜோசியரே, வாங்க வாங்க வாங்க. ஏன் நீங்க வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? அத்த, ஜோசியரை நான் தான் வர சொன்னேன். ஆமா, நீ எதுக்காக ஜோசியர் இப்ப வர சொன்ன? அது வேற ஒண்ணு இல்ல, பொரியூருண்ட அடுத்த சாமியாடி மாரியா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கா போல இருக்குது. ஐயோ சித்தப்பா, உங்களாலதான் நான் ஜோசியரை வர சொன்னேன். என்னது, என்னாலயா? ஆமா, நீங்க தான் அத்தை பாவம் தூக்குல மாட்டிக்கிட்டு செத்து போற மாதிரி கெட்ட கனவு கண்டீங்கல்ல. ஆமா 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 ஆமா. அதுக்காக தான் நான் ஜோசியர் வர சொன்னேன் சித்தப்பா. ஓ, நீங்க வாங்க ஜோசியரே, ம். வாங்க 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 வாங்க. ஆ, வாங்க உட்காருங்க. சூர்யா மாமா, ஜோசியர் வந்திருக்காரு. ஓ வாங்க. வணக்கங்க. நான் அனுஷம் பிரகாஷ், ஜோசியர். வணக்கம், உட்காருங்க. அடே சரிங்க. அப்பா, என்ன பவ்யம், என்ன பவ்யம். ஸ்ரீஜா, ஜோசியருக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஜோசியரே, டீ வேணுமா காஃபி வேணுமா? எதுவும் வேண்டாமா. எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல.
ரொம்ப நல்ல பழக்கம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஜோசியர்ஜி. ஆமா, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? ஜாதகம் பார்க்கணுமா, முகூர்த்தம் குறிக்கணுமா, இல்ல பொருத்தம் பார்க்கணுமா? அவர்தான் கேக்குறாருல, எதுக்காக வர சொன்ன சொல்லு. சொல்றேன். ஜோசியரே, கொஞ்ச நாளா எங்க அத்தைக்கு நேரமே சரியில்லை. ம். கையெல்லாம் தீ கபகபன்னு பிடிக்குது, போட்டோ நெருப்பு பிடிச்சு எரியுது, கார் ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபடுது. ஆ. சிவனேன்னு பாவம் வீட்ல உக்காந்தா கூட போட்டோ விழுந்து கண்ணாடி உடைஞ்சி கண்ணாடி சில்லு வந்து கழுத்தை கிழிச்சு ரத்த காயாவுது. ஆ? உண்மைதானே சொல்றேன். ஆமா ஜோசியரே, அதுக்கப்புறம் தானா புடவை வந்து கழுத்துல மாட்டிக்கிட்டு தூக்குல தொங்குனாங்க ஜோசியரே. ஓ, சிஸ்டர், உங்க மருமகள்கள் 2 பேரும் ஏதோ முடிவு பண்ணிட்டாளுவோ போல. ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு விடாம உங்களுக்கு ஆனதெல்லாம் லிஸ்ட்களா போட்டுக்கிட்டு இருக்காளுவோ. ஆனா அதுக்கு பேக்ட்ராப்ல இவளுக்கு 2 பேரும் இருந்திருக்காளுங்கிறத மட்டும் மறைச்சிட்டாளுவோ. ஏற்கனவே எங்க அத்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நாங்க பயந்துட்டு இருக்கோம் தெரியுமா. இதுல நேத்து வேற அத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி, அத்தை தூக்குல தொங்குற மாதிரியும் ஐயோ, எங்க சித்தப்பாக்கு கேட்ட கனவு வந்திருக்கு. இல்ல சித்தப்பா? ஆமா ஜோசியரே, சித்தப்பாவே பயந்து போய் நைட்டெல்லாம் எங்களை தூங்கவே விடல. கண்ணு பாருங்க செவந்து இருக்கு தூங்காம. எனக்கும் சுத்தமா தூக்கமே இல்ல ஜோசியர்ஜி. ஆமாங்கய்யா, எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டோம். அதனால எங்க சித்தப்பா கண்ட கனவு பலிக்குமா? அத்தைக்கு நேரம் காலையில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களை வர சொன்னோம் ஜோசியரே. ஆமா, உங்களுக்கு கனவு வரும்போது சுமாரா மணி என்ன இருக்கும்? விடிய காலையில 3ல இருந்து 4க்குள்ள இருக்கும் ஜோசியர்ஜி. ஆ. கனவுல போலீஸ் வந்தா அது யமன் வர்ற மாதிரி. ஐயோ, தூக்குல தொங்குற மாதிரி வேற கனவு வந்திருக்கு. அதுவும் அதிகாலையில காண்ற கனவு கண்டிப்பா பலிக்கும். ஐயோ, ஏற்கனவே சிஸ்டர் ஃபேஸ் வெளிரி கிடக்குது, இதுல இந்த ஜோசியர் வேற ஏத்தி விடுறானே. அப்போ என் அத்தையை காப்பாத்த முடியாத ஜோசியரே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்க அத்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு பரிகாரம் இருக்கு. அத பண்ணா அவங்க உயிரை காப்பாத்திடலாம். என்ன பரிகாரம் ஜோசியரே? மாரியம்மனை வேண்டிக்கிட்டு அம்மன் கோவில்ல ஆணி செருப்பு போட்டு நடந்து கையில அக்னி சட்டி ஏந்தி கோயில ஒரு 3 தடவை சுத்தி வந்தா ஏற்பட இருக்கிற ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம். ஏன் ஜோசியர்ஜி? சிஸ்டரோட உயிர் தப்பிக்கும், ஆனா கைகால்லாம் தப்பிக்குமாஜி? நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. அத்தை, ஜோசியர் சொன்னதை நீங்க நல்லா கேட்டீங்களா? அம்மன் கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு ஆணி செருப்பு போட்டு அக்னி சட்டி ஏந்தி சுத்தி வரணும். என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? ஆணி செருப்புல நடந்தா அக்னி சட்டியை ஏந்தி வந்தா என் கையும் காலும் என்ன ஆவறது? அதெல்லாம் என்னால முடியாது. ஐயோ அத்தை, காலு கை நமக்கு முக்கியம் இல்ல அத்தை, உங்களோட உயிர் தான் முக்கியம். அத்தை, அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு பக்தியோட வேண்டிக்கிட்டு பரிகாரத்தை பண்ணா ஒன்னும் ஆகாது அத்தை. அம்மன் காப்பாத்துவா அத்தை. ஆமா அத்தை. அதெல்லாம் முடியாது. தலை இல்லைங்க சிஸ்டர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சிஸ்டர். நீங்க உயிரோட இருந்தா தான் மாறிய ஜெயிக்க முடியும், நினைச்சதையெல்லாம் நடத்தி காட்ட முடியும். முரண்டு பிடிக்காம பரிகாரத்தை பண்ணிடுங்க சிஸ்டர். உயிர் முக்கியம் பிகிலே. சூர்யா மாமா, நீங்க சொன்னாதான் அத்தை கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களா மாமா. மா, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. தயவு செஞ்சு எனக்காக பரிகாரத்தை பண்ணுங்கம்மா.
சரிப்பா சூர்யா, நீ சொல்றன்னு ஜோசியர் சொன்ன மாதிரி நான் ஆணி செருப்புல நடந்து அக்னி சட்டியை ஏந்துறேன். போதுமா? அதுவும் உனக்காக மட்டும்தான். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சூர்யா மாப்பிள்ளை எது சொன்னாலும் சிஸ்டர் கேட்பாங்க. ஏன்னா மகன் மேல அவ்வளவு பாசம். என்ன சிஸ்டர்? நீங்க வாங்க சிஸ்டர். அப்ப நான் வரேம்மா. இருங்க ஜோசியரே, ஒரு நிமிஷம், நான் போயிட்டு இதோ வந்துடுறேன். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேங்க. போயிட்டு வாங்க. வர்றேம்மா. எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே, நல்லா பண்ணார்ல. ஜோசியரே, ஒரு நிமிஷம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. வரேன். சரி. ஹாசினி, எதுக்காக இந்த ஏற்பாடு? மாறி ஜெயிக்கணும், அதுக்காக தான். அத்தை வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா மாரிக்கு அவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அந்த அத்தையை நம்ம நல்லா முடக்கி போட்டாதான் மாறி ஆர்டரை முடிச்சு சவால்ல அவ ஜெயிக்க முடியும்ல. சூப்பர் ஹாசினி. தேங்க்யூ. சரி, வா போலாம். போலாமா? வா என் கூட. ஏய், கைய விடு. எங்க கூப்பிடுறா? ஹாஸ்பிடலுக்கு. ஹாஸ்பிடலுக்கா? எதுக்கு? பாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில உன்னை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். ஏய், முதல்ல என் கைய விடு. என் பாட்டியும் நீயும் டிராமா பண்ணி என்ன சமாதானப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? நான் எங்க கூப்பிட்டாலும் வரதா இல்ல. ஐயோ, நான் டிராமாலாம் ஒண்ணும் பண்ணல. ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்துச்சு. நான் பதறி போய் ஹாஸ்பிடலுக்கு போய் டாக்டர் கிட்ட பேசினேன். பாட்டிக்கு 4 இடத்துல பிளாக் இருக்காம். ஆபரேஷன் பண்ணா உடம்பு தாங்காதுன்னு டாக்டர் சொல்றாங்க. பாட்டியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பாட்டி உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க சொல்லி பாட்டி என்கிட்ட கேட்டாங்க. வா போலாம் ரஞ்சித். ஏற்கனவே என்கிட்ட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைன்னு கேட்டுதான் உன்னை கொண்டு போய் நிறுத்தின. இப்போ உன்கிட்ட அதையே சொல்லி என்ன கொண்டு வந்து நிறுத்த சொல்லி இருக்கு எங்க பாட்டி. அப்படிலாம் இல்ல ரஞ்சித். பாட்டி போய் சொல்லலாம், டாக்டர் கூடவா போய் சொல்வாங்க? தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வா. டாக்டர் போய் சொல்ல மாட்டாங்க தான். ஆனா நீயும் அந்த கிளவியும் கூட்டு சேர்ந்துகிட்டு டாக்டர் சொன்னாருன்னு என்கிட்ட போய் சொல்லலாம்ல. இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி ரஞ்சித்? உன்னை எப்படி நம்புறது? பாட்டி கூட சேர்ந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படியெல்லாம் எனக்கு எதிரா போய் சொன்ன. ஐயோ, நான் அப்படி சொன்னது தப்புதான். ஆனா இப்ப உண்மையிலேயே பாட்டி சீரியஸா இருக்காங்க. நான் சொல்றத நம்ப ப்ளீஸ். தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்கு வா. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே நடிக்கிற. ஏற்கனவே என் பாட்டி மனச மாத்தி உன் வலையில போட்டுக்கிட்டு இப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டணுங்கிறதுக்காக பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு சாக கிடக்குறாங்கன்னு டிராமா போட்டுட்டு இருக்கியா? உன் நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஏமாளி இல்ல. இங்க பாரு, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா சத்தியமா நான் இப்ப டிராமா பண்ணல. ஒண்ணு பண்ணு, உனக்கு என் மேல இருக்கிற கோவம் தீரணும்னா என்ன 2 அடி கூட அடி. இங்க பாரு, என் மேலயும் பாட்டி மேலயும் இருக்கிற கோவத்துல இப்ப வராம மட்டும் இருந்துராத. பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீதான் வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருக்கணும். என் கூட முதல்ல ஹாஸ்பிடலுக்கு வா. நான் சொன்னது மட்டும் உண்மை இல்லைன்னா இது எல்லாம் அங்க நடிப்புன்னு தெரிஞ்சா எனக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. ப்ளீஸ் ரஞ்சித், என் கூட வா.
சரி வந்து தொலைக்கிறேன். வா. பாட்டி 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 பாட்டி